ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஊட்டி ட்ரிப் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 4 வீடியோ. நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோம். உள்ள வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். நம்ம ஸ்டெர்லிங் வந்திருக்கோம். நம்ம லன்ச் டைமுக்காக ஸ்டெர்லிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்டெர்லிங்கில் நம்ம புஃபேயில் தான் நம்ம லஞ்சை வந்து சாப்பிட போகிறோம். நம்ம என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் டைனிங் ஏரியா. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஆம்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லிங்கில் எப்பயுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த சீலிங்கை கூட பாருங்கள். மழை பெய்கிற சமயம்லாம் இந்த சீலிங் மேலே தண்ணி அப்படியே படுற போது கீழேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான லுக்கை கொடுக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. கட்லரிஸ் எல்லாமே அந்த செட்டு அந்த எல்லாமே ஒரு தீம் லுக்கை கொடுத்துச்சு. ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமுமே ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் எல்லோ கலரும் மிக்ஸ் ஆகிருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், சுட சுட எல்லா ஃபுட்டும் ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜும் இருந்தது, வெஜ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே சுட சுட இருக்கிறதுனால நம்ம இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. சூப் ஐட்டம் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே பார்த்துட்டே வாங்க. சில பேருக்கு கூலான கிளைமேட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நல்லா ஐஸ்கிரீம் இங்கே வந்தால் நல்லா சாப்பிடலாம். எல்லாமே அன்லிமிட்டெட் ஃபுட்டு தான். எல்லா ஸ்வீட் ஐட்டம்ஸும் இருந்தது, ஐஸ்கிரீம் இருந்தது. எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதே நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் வெஜிடபிள்ஸு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இங்கே எல்லா இடமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. லைவ் குக்கிங்கும் இருக்குது. அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சமயம் தான் நம்மளுக்கு சுட சுட ரெடி பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு தருவாங்க. சூப் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு. அதோட நல்ல வந்து கார்விங்ஸ் வெஜிடபிள் வச்சு இதெல்லாம் வீட்டை வச்சு ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கர்டு இதெல்லாம் இருந்தது. நிறைய வந்து ஃபுட்டை வந்து காலி ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். நம்ம சீக்கிரம் போயிட்டோம், ஆனால் சாப்பிட உட்காரும் போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஈட்டர் தான். நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லா ஐட்டம்ஸும் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஆனாலுமே எப்போவுமே அதை ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம். இந்த இடம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. லைட்டிங்லாம் கொஞ்சம் டிம்மில் வச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வீடியோ எடுக்கையிலே ரொம்ப ரசிச்சுக்கிட்டே எடுத்தேன். ஏன்னா இதோடைய கலர் எல்லாமே ரொம்ப அழகான அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த பேன் முதற்கொண்டு அதனுடைய கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுட்டு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா ஃபுட்டும் நல்லாவே இருந்தது. ஸ்பெஷலி நான்வெஜ் ஃபுட்டு நம்மளுக்கு அது நான்வெஜ் லவர்ஸ்னால அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து அதில் ஃபிஷ் கறி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் 65 நல்லா இருந்தது. மோஸ்ட்லி நான் இந்த புஃபேல சாப்பிடும்போது பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி லோடட் ஃபுட்டெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை. அதெல்லாம் ஒரு ஸ்பூன் தான் டேஸ்ட்டுக்காக. மற்றபடி நம்ம ரைஸ்க்கு நிறையா என்னென்ன கறி இருக்கோ எல்லா கறியும், ஃபிஷ் கறி, நான்வெஜ் கறி, அப்புறம் சாம்பார் எல்லாமே நம்ம போட்டு சாப்பிட்டு ஒரு ஐட்டம் விடாமல் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்வீட்டே நம்மளுக்கு ரொம்ப ஹெவி ஆகிடுது. எங்கே பாருங்கள், அதை சுற்றி ஆம்பியன்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸு, நிறைய பிளான்ட்ஸ் இருந்தது. அதோட நம்ம மலை உச்சியில் உட்காந்து மலையெல்லாம் நம்மளுக்கு தாழ்வாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ பீக்கில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டெர்லிங்கில் வந்தால் நம்ம வெளியே போய் சுற்றி பார்க்குற நேரங்களை காட்டிலும் நம்ம அமைதியாக உள்ளே உட்காந்து இங்கே இருக்கிற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் நம்மளுக்கு தேவைப்படும். அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கலாம். நிறைய இடத்துல நம்ம உட்கார்றதுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய குவாலிட்டி டைம் அங்கே உட்காந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து குட்டி பசங்க அவங்கெல்லாம் வந்தாலும் அந்த இடத்துல உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
நிறைய கப்பல்ஸ் அங்கே இருக்க பெஞ்சஸில் உட்காந்து நல்ல கதை பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. எவ்வளோ எல்லாரும் இயற்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹாலிடேஸில் நல்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபென்ஸுக்கிட்ட நின்று பார்க்கும்போது அப்படி ஒரு பனிமூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி ஒரு மிஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி இருந்தது. அந்த பார்க்கவே ரம்மியமான இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க போயம்ஸ்லாம். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. என்னடா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் வீடியோஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொதுவாகவே சுமாராக தான் வீடியோ எடுப்போம். ஆனால் நம்மளுடைய வீடியோவே அழகாக காட்டுறது இந்த இயற்கை தானுங்க. இந்த ஸ்டாச்சுவை நான் அங்கே பார்த்தேன். இது ரொம்ப அழகாகவே இருந்தது. இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நர்சரி கூட இருக்குது பாருங்கள். ஸ்டெர்லிங்கோட ஃபுல் வியூவும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது நான் ஒரு சைடு மட்டும் தான் காட்டியிருக்கேன். இன்னும் எல்லா சைடும் போகல. ரொம்ப ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருக்குது. இங்கே உள்ள நர்சரியை போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நிறையா இது இருந்துச்சு. க்ரோட்டன்ஸ் இருந்துச்சு, ஹர்ப்ஸ் இருந்துச்சு, அப்புறம் குட்டி குட்டி ஃப்ளார்ஸு, ரோஸ் எல்லாமே இருந்துச்சு. இது இங்கேருந்து நம்ம வாங்கிட்டும் போகலாம், பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம். சில பேர் காரில் இதை எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு போய் மற்ற இடங்களில் வளர்கிறது நல்லா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ நல்லா இருக்கிற பிளான்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பிளான்ட்டு போய் நான் பர்ச்சேஸ் பண்ணலை. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது என்ன பெரிய கவலையாக இருந்தாலும் அந்த கவலை எல்லாமே நம்மளுக்கு மறந்து போயிடும். அந்த இயற்கை நம்மளை மெய்மறக்க வைக்குது. இந்த டைனிங் ஏரியா அது பக்கத்துலேயே இருக்கும்போது அங்கேருந்து வெளியே வேடிக்கை பார்க்கும்போது இது ரொம்பவே அழகாக இருக்கும். டைனிங் நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது ஃபுட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்க அந்த நேச்சரோட எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஃபீலே ரொம்ப தனி லெவலாக தான் இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லா இடமும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஊட்டி வரும்பொழுது நீங்கள் ஸ்டெர்லிங்கில் நீங்கள் விசிட் பண்ணுறவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. இதில் உள்ள எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லக்ஸூரியான ஹோட்டல், இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே இங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நான் போக முடிஞ்சது. இன்னும் அதிகமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.